150 ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பத்தூரின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்த வர்த்தக சங்கம். ஒரு நகரத்தின் வளர்ச்சியை அரசாங்கம் மட்டுமல்ல, சமூக அமைப்புகளும் தீர்மானிக்கின்றன. அந்த வகையில் கடந்த 166 ஆண்டுகளாக திருப்பத்தூர் நகரின் வளர்ச்சி பயணத்தில் மறக்க முடியாத பங்களிப்பை வழங்கி வரும் அமைப்புதான் திருப்பத்தூர் வர்த்தக சங்கம். 1860ஆம் ஆண்டு பேட்டையார் சங்கம் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு பின்னாளில் திருப்பத்தூர் வர்த்தக சங்கம் என்ற பெயரில் உருவெடுத்து வணிகர்களின் நலனை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் சமூக பணிகளிலும் தனது முத்திரையை ஆழமாக பதித்தது. வர்த்தகர்களின் நலனை மட்டுமல்லாமல் திருப்பத்தூர் நகரின் வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு பல்வேறு சமூக பணிகளை சங்கம் தொடர்ந்து மேற்கொண்டது. 1958ஆம் ஆண்டு கால்நடை மருத்துவமனை கட்டிடம் அமைப்பதற்காக நிதியுதவி வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாக அண்ணா சிலை அருகே வாங்கப்பட்ட 6 ஏக்கர் 61 சென்ட் நிலத்தில் 2 ஏக்கர் இடம் அரசு மருத்துவமனைக்கும் 1 பகுதி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கும் வழங்க முடிவு செய்யப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் 1969ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டு பின்னர் அந்த நிலம் இலவசமாக அரசுக்கு வழங்கப்பட்டது. இன்று ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை காக்கும் அரசு மருத்துவமனையும் கல்வி கற்கும் மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்கிய அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியும் அந்த தொலைநோக்கு பார்வையின் நிலையான சாட்சிகளாக திகழ்கின்றன. 1975ஆம் ஆண்டு திருப்பத்தூர் வர்த்தக சங்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. இந்த ஆண்டு அந்த பதிவின் 51வது ஆண்டு பொதுக்குழு விழா சிறப்பாக நடைபெறுகிறது. 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற கூட்டத்தில் அருள்மிகு பூமாயி அம்மன் கோயிலின் கிழக்கு ராஜகோபுர வாசலை வர்த்தக சங்கம் சார்பில் கட்ட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ராஜகோபுர வாசல் அமைக்கப்பட்டு கோயிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு திருப்பத்தூர் வர்த்தக சங்கத்திற்கு சொந்தமான அண்ணா சிலை பகுதியில் தற்காலிக பேருந்து நிலையம் செயல்பட இடம் வழங்கப்பட்டது. மேலும் பயணிகள் நலனுக்காக நிழற்குடை அமைப்பதற்காக 2 சென்ட் நிலத்தை பேரூராட்சிக்கு சங்கம் வழங்கியது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கியதுடன் தமிழக அரசின் கொரோனா நிவாரண நிதிக்காக 5 லட்சம் நிதியையும் வழங்கி சமூக பொறுப்பில் முன்னுதாரணமாக திகழ்ந்தது. 1860ஆம் ஆண்டு பேட்டையார் சங்கமாக தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு இன்று 166 ஆண்டுகளை கடந்தும் சமூக சேவையில் தனது தனித்துவமான அடையாளத்தை நிலைநிறுத்தி வருகிறது. வணிகர்களின் உரிமைகளை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் கல்வி, மருத்துவம், மதம், பொதுநலம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திருப்பத்தூரின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் இந்த வர்த்தக சங்கம் நகரின் பெருமைமிகு வரலாற்றின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக திகழ்கிறது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள திருப்பத்தூர் வர்த்தக சங்கத்தின் 51வது ஆண்டு பொதுக்குழு விழா ஒரு வழக்கமான பொதுக்குழு கூட்டம் மட்டுமல்ல, 166 ஆண்டு கால பாரம்பரியம், சமூக பொறுப்பு, சேவை மனப்பான்மை மற்றும் திருப்பத்தூரின் வளர்ச்சி பயணத்தை நினைவு கூறும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைய உள்ளது. வணிகர்களின் ஒற்றுமை, சமூகத்தின் முன்னேற்றம் என்ற உயரிய நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் திருப்பத்தூர் வர்த்தக சங்கம் எதிர்காலத்திலும் தனது சமூக பணிகளை இதே அர்ப்பணிப்புடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் தொடர்ந்து மேற்கொண்டு திருப்பத்தூரின் வளர்ச்சியில் மேலும் பல வரலாற்று சாதனைகளை படைக்க அனைவரின் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பெறுகிறது. திருப்பத்தூர் வர்த்தக சங்கத்தின் 51வது ஆண்டு பொதுக்குழு விழாவிற்கு இனிய நல்வாழ்த்துக்கள்.